வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு நபர் ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. அவர் தங்குறதுக்கு வீடு கூட கிடையாது. ஒரு மரத்துக்கடியில தான் அவர் தங்கிட்டு இருக்காருங்க. ஒரு காலத்துல ரொம்ப நல்லா வாழ்ந்த மனுஷங்க தொழில ஏற்பட்ட நஷ்டம்னால இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாருங்க. அன்னைக்கு அவருக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரெட் பாக்கெட் கிடைச்சிருக்குங்க. அதை கையில வச்சுட்டு அப்படி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு கார் அவரை வந்து இடிச்சிருச்சுங்க. கீழே விழுந்துடுறாரு. அந்த நேரத்துல கார் ஓட்டிட்டு வந்தவர் இந்த நபரை கண்ணா பெண்ணா திட்டுறாருங்க. என்ன நீ கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்க, கண்ணு தெரியாதா, அறிவு இருக்கா அப்படின்லாம் திட்டுறாரு. அந்த பக்கம் நிறைய பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க மும்முரமா. ஒருத்தர் கூட இந்த நபரை கவனிக்கவே இல்லைங்க. ஹெல்ப்புக்கு வரவே கிடையாது. இவர் மெதுவா எழுந்து ரொம்ப கவலையோட நடந்து போறாருங்க. அவருக்குள்ள என்ன வருத்தம் அப்படின்னா, யாருடைய கண்ணுக்கும் நான் தெரியலையா, நான் இன்விசிபிளா இருக்கேனா, இந்த பூமிக்கு அந்த அளவுக்கு நான் பாரமா இருக்கணும், எந்த பிரயோஜனம் இல்லை போல அந்த பூமியில இருக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு அதிகமா வருதுங்க. அவர் அறியாம அவர் கண்கள்ல கண்ணீர் அதிகமா வருது. அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் உட்கார்ந்து கண்ணீர் மல்க உணர்வுபூர்வமா இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்றாருங்க. இறைவா, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தோல்விகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், பல பேருடைய நிராகரிப்புகள் இதெல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் கடந்து வந்ததற்கான ரொம்ப முக்கியமான காரணமே நீங்க என் கூட இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இந்த சிச்சுவேஷன்ல எனக்குள்ள உணர்த்துங்க, நீங்க இப்ப என் கூட இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அவர் பிரார்த்தனை பண்றாருங்க. அந்த நேரத்துல ஒரு ஏழ்மையில இருக்கிற பெண் தன்னுடைய 4 பிள்ளைகளை கூட்டிட்டு அந்த பக்கம் நடந்து வராங்க. இந்த நபர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்கிறாங்க. என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ட்டு. அந்த நபர் கையில பிரெட் பாக்கெட் இருந்ததுங்க. அந்த பிரெட் பாக்கெட்டை அந்த பெண் கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில இருக்கிற ஒரு பழைய நாணயத்தை இந்த நபர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த நாணயத்தை நான் கீழே ரோட்ல இருந்து நான் எடுத்தேன் 2 நாளைக்கு முன்னாடி. உங்ககிட்ட ஏதாவது கொடுக்கணும்னு எனக்கு தோணுது, வேற எதுவும் கொடுக்கறதுக்கு இல்ல, தயவுசெய்து இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த பெண் கொடுக்குறாங்க. அந்த நபரும் அந்த பெண் கொடுக்குற அந்த நாணயத்தை வாங்கி வச்சுக்கிறாருங்க. அடுத்த நாள் அந்த நபர் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காருங்க. அப்ப ரோட்டோரத்துல ஒரு பேப்பர் இருக்கிறத பாக்குறாரு. அந்த பேப்பர்ல ஒரு செய்தி எழுதியிருக்கிறதையும் அவர் வாசிக்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற பழைய நாணயங்களை கொண்டு வாங்க, அதற்கு பதிலா நாங்க உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த செய்தியை படிச்ச உடனே அந்த இடத்துக்கு போறாருங்க. அவர்கிட்ட இருக்கிற அந்த பழைய நாணயத்தை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த கடைக்காரர் அந்த பழைய நாணயத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இது ரொம்ப தனித்துவமான நாணயம், இதை தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம், விலை மதிப்பற்றது இது, இதுக்கு பல லட்ச ரூபா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்ச ரூபா அவருக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அவர் அந்த பெண்ணை நினைச்சு பாக்குறாருங்க. அந்த நாணயத்தை கொடுத்த பெண்ணுக்கு இந்த பணத்துல இருந்து ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் ஊருக்குள்ள போய் அந்த பெண்ணை தேடுறாருங்க. எல்லா இடத்துக்கும் போறாரு, ஆனா அந்த பெண்ணை அவரால் கண்டுபிடிக்க முடியலங்க. அந்த நேரத்துல ஒரு முதியவர் இவருடைய தோலை தட்டுறாருங்க. இவர் திரும்பி பாக்குறாரு. அந்த முதியவர் ஒரு லெட்டரை இந்த நபர் கையில கொடுக்குறாரு. ஒரு பெண் 4 பிள்ளைகளோட வந்து இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஆர்வத்தோட இந்த நபர் அந்த லெட்டரை வாசிக்கிறாருங்க. அந்த லெட்டருடைய டைட்டில் என்ன தெரியுமா? இறைவன் எழுதின கடிதம் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்குங்க. அப்படியே அந்த லெட்டர் படிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலிருந்தே எல்லா சூழ்நிலையிலும் உன் கூடயே தான் நான் இருக்கேன். உனக்கு ஏற்பட்ட தோல்விகள், அவமானங்கள், துரோகங்கள், இழப்புகள், அந்த சூழ்நிலையும் உன் கூட தான் நான் இருந்தேன். ஏன் இப்ப ரீசெண்டா உனக்கு ஏற்பட்ட அந்த கார் விபத்தின் போது கூட நீ மனம் உடைஞ்சு போய் இருந்த, உனக்கு யாருமே இல்லைன்னு, அப்பயும் உன் கூட தான் நான் இருந்தேன். பசின்னு 4 குழந்தைகள் உன்கிட்ட வந்த போது உன் கையில வச்சிருந்த அந்த உணவை கூட அந்த பிள்ளைகள் கிட்ட நீ கொடுத்த. அந்த நேரத்துல உன்னை பற்றி ரொம்ப அதிகமா நான் சந்தோஷப்பட்டேன், ரொம்ப பெருமையா நினைச்சேன் உன்னைய. அதனாலதான் ஒரு பழைய நாணயத்தை உனக்கு நான் கொடுத்தேன். அதன் மூலமா கிடைத்த இந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழில் தொடங்க, நீயே வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்ந்த நிலைகள் அடைவ. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, மனிதர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நிராகரிச்சாலும் உனக்கு தகப்பனா தாயா எப்பயும் உன் கூட தான் நான் இருப்பேன், இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்ததுங்க. இதை படித்தவுடன் அந்த நபருக்கு ஆனந்த கண்ணீருங்க. இப்ப நான் சொன்ன இந்த கதையில இருந்து 2 முக்கியமான விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இறைவன் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூடயே தாங்க இருக்காரு. அவரோடு தொடர்பு கொள்வதற்கு உணர்வுபூர்வமான ஒரு பந்தத்தை நம்ம உருவாக்கணுங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா காலை மற்றும் இரவு இறைவனோடு அந்த பந்தத்தை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான டைம் அலோகேட் பண்ணி
எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுற மாதிரி உரிமையோட, நம்பிக்கையோட, உணர்வுபூர்வமா இறைவன் கிட்ட நான் பேசுவேங்க. சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரி, பெரிய பெரிய விஷயங்கள்னாலும் சரிங்க, அவர் என் கூடயே இருக்கிற மாதிரி நான் உணர்ந்து நான் பேசும்போது அதற்கான பதில்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்குதுங்க. இந்த மேஜிக்கை நான் அனுபவ ரீதியா நான் பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க. இறைவன் எதிர்பார்க்கிறதே அந்த உணர்வுபூர்வமான அந்த பந்தத்தை நம்ம அவர் கூட வச்சுக்கணும் அப்படின்னாங்க. ஏன்னா உணர்வுகள் என்னைக்கு பொய் சொல்லாதுங்க. உணர்வுகள் நம்ம ஆத்தன்டிக் செல்ஃப் வெளிப்படுத்தும். நம்மளுடைய உண்மை தன்மையை உணர்வுகள் தான் வெளிப்படுத்துங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் இறைவனோடு இந்த பந்தத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை நீங்க கடைபிடிக்கணுங்க. இந்த கதையில இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தயவோடையும் கருணையோடையும் நம்ம வாழ்க்கை வாழ்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது இறைவனை சந்தோஷப்படுத்துங்க. அந்த நபரை எடுத்துக்கோங்க. கதையில பசின்னு 4 பிள்ளைகள் வந்த உடனே கையில வச்சிருக்க உணவு கூட கொடுத்துட்டாருங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அவருக்கு வழி கிடையாதுங்க. பட் இருந்தாலும் அவரை தேடி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்த உடனே அவர் உதவி செய்ய தயாரா இருந்தார். அது இறைவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது தெரியுமா? அதனாலதான் விலை மதிப்பற்ற நாணயத்தை இறைவன் அவருக்கு கொடுத்தாருங்க. 2 நண்பர்கள் பக்தியோட இறைவன் கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இறைவன் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து அவங்க 2 பேர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. இனிமேல் நீங்க கேட்கறது எதுனாலும் நான் தருவேன் அப்படிங்கிறாரு. உங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கப்புறம் இறைவன் ஒரு கண்டிஷன் சொல்றாரு. உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குதோ அதை விட 2 மடங்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. முதல் நபர் என்ன பண்றாரு, அவருடைய வீடு ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைச்சிட்டு ஒரு பெரிய வீடு வேணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. ஒரு பெரிய வீடு அவருக்கு கிடைச்சிருதுங்க. அந்த பெரிய வீட்டுக்குள்ளதான் அவர் இருக்காரு. ஜன்னல் திறந்து பாக்குறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வீடு இவருடைய வீடோட 2 மடங்கு பெருசா இருக்குங்க. கொஞ்சம் கவலை தான் அவருக்கு. அடுத்து ஒரு கார் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. வீட்டு வாசல்ல ஒரு அழகான காஸ்ட்லியான கார் அவருக்கு வந்துருச்சுங்க. பக்கத்து வீட்டு வாசல்ல பாக்குறாரு. அங்க இன்னும் காஸ்ட்லியான 2 கார் அங்க நிக்குது. இவருக்கு அதிகமான கவலை. இறைவன் கிட்ட வரம் வாங்கினது நான், ஆனா நன்மைகள்லாம் ரெட்டிப்பா அவங்களுக்கு போய் சேருது அப்படின்ட்டு வருத்தத்தோட தன்னுடைய நண்பனை போய் பார்க்க போறாருங்க. நண்பனுடைய வீட்டுக்கு அவன் போறாங்க. நண்பனுடைய வீடு மாளிகை மாதிரி இருக்குங்க. பக்கத்து வீடை பார்க்கறான். பக்கத்து வீடு கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. இவனுக்கு ஆச்சரியம். எப்படியும் நண்பன் பெரிய வீடு தான் கேட்டிருப்பான் அவனுக்கு. அப்படி இருக்கும்போது பக்கத்து வீடு 2 மடங்கு பெருசால இருக்கணும், அதையும் சின்னதா இருக்கு அப்படின்னு அவனுக்கு குழப்பங்க. நண்பன் கிட்டே போய் இதை கேட்கிறான், என்ன நடந்துச்சு அப்படின்னு. நண்பன் சொல்றான், அன்னைக்கு நம்ம 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க ஓட்டு வீடு இடிஞ்சிருச்சு, பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொன்னாங்க. அதனால மனதுருகி இறைவன் கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணேன், இறைவா இவங்களுக்கு ஒரு பெரிய வீடு கொடுங்க அப்படின்னு. அதனால இறைவன் அவங்களுக்கு பெரிய வீடு கொடுத்தாரு. இப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் நான் தான். அதனால எனக்கு அவங்க வீட்டோட 2 மடங்கு பெரிய வீடை இறைவன் கொடுத்திருக்காரு அப்படின்னு அவன் சந்தோஷமா சொல்றாங்க. சுயநலம் இல்லாமல் கருணையுள்ளத்தோடு சக மனிதர்களுக்கு நம்ம நன்மை செய்யும் போது இறைவன் நமக்கு ரெட்டிப்பு நன்மையை தருவாருங்க. நீங்க தயவு, கருணை இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது எதிர்மறையான கர்மாவுடைய தாக்கத்திலிருந்து நீங்க விடுபட முடியுங்க. இந்த தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அதிகமா உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்குங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருணையை வெளிப்படுத்த தாங்க வருது. ஆனா அதை விட்டுட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோபம், வெறுப்பு அதிகமா வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி தன்மைகளை வெளிப்படுத்தும் போது ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிடுவாங்க. இறைவன் எதிர்பார்க்கறதே என்ன தெரியுமாங்க, நம்ம கருணை இல்லத்தோட இருக்கணும் தாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கருணை இல்லத்தோட உங்க வாழ்க்கையை வாழ்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இறைவன் கிட்ட நீங்க நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் தபன் குமார், இப்ப அவருக்கு 81 வயசுங்க. ரொம்ப ஃபேமஸான கார்டியாலஜிஸ்டுங்க. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 34,000க்கும் மேல ஹார்ட் சர்ஜரி அவர் ஃப்ரீயா பண்ணியிருக்காருங்க. அவர் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அவருக்கு சொந்தமா வீடு கிடையாது, சொந்தமா கார் கிடையாது. இப்பயும் அவர் வாங்குற சம்பளத்தை இந்த வியாதியில வராங்க பாருங்களேன் பேஷண்ட்ஸ், அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுக்கு தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. எப்பேற்பட்ட மனசு பாருங்களேன். சுயநலம் இல்லாமல் கருணையும் தயவும் வெளிப்படுத்தி அவர் ஒரு முன்மாதிரியா நம்ம எல்லாருக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேங்க. உங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி மனிதர்கள், சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாங்க. இந்த நேரத்துல அந்த சூழ்நிலையை இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. உங்களுக்குள்ள கருணையும் தயவையும் வெளிப்படுத்துங்க.
எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து இறைவன் உங்களை மீட்டெடுத்திருக்காரு, உங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த கருணையும் அன்பும் வெளிப்பட ஆரம்பிக்குங்க. இந்த தன்மையில உங்க வாழ்க்கை வாழும்போது நிச்சயமா சொல்றேங்க, உங்க சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் வருங்க. பல அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிகழும். உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.